காலை நேரம். வீட்டில் அமைதியாக இருந்தது. அஸ்மா கல்லூரிக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் சிறிய பதட்டம் தெரிந்தது. கட்டணம் செலுத்த வேண்டிய நாள் அது. என்ன செய்வேன் என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டாள். அப்போது அவள் அக்கா நஜ்மா சமையலறையில் இருந்தாள். அஸ்மாவின் கவலையை அவள் கவனித்திருந்தாள். எதுவும் கேட்காமல் தனது சிறிய சேமிப்பு பெட்டியை எடுத்தாள். பல மாதங்களாகச் சேமித்திருந்த பணம் அது. இது உன் கனவுக்காக என்று அவள் சிரித்துக் கொடுத்தாள். அஸ்மா அதிர்ச்சி அடைந்தாள். அக்கா, இது உங்களுக்கு தேவையில்லையா என்று கேட்டாள். எனக்கு முக்கியம் நீதான். நீ படிச்சு பெரியவள் ஆகணும். அதுதான் என் சந்தோஷம் என்று நஜ்மா மெதுவாக சொன்னாள். அஸ்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாளில் அவள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். அக்காவின் அன்பு எப்போதும் சொற்களால் சொல்ல முடியாதது. வருடங்கள் கழிந்தன. அஸ்மா ஒரு நல்ல வேலையை பெற்றாள். முதல் சம்பளத்தை அக்காவிடம் கொடுத்தாள். இது உங்க கனவுக்காக என்று சொன்னாள். அக்கா சிரித்தாள். அந்த சிரிப்பில் பெருமையும் அன்பும் இருந்தது. ஓர் அக்கா தன் ஆசைகளை விட்டுக்கொண்டு தங்கையின் கனவுகளை நிறைவேற்றும்போது அது ஒரு அன்பு மட்டுமல்ல, அது ஒரு சதகா போன்ற நன்மை. இஸ்லாத்தில் குடும்பத்திற்காக செய்த ஒவ்வொரு தியாகமும் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஒரு பெரிய நற்காரியம். ஒரு அக்காவின் அமைதியான உதவி, அவள் கணக்கில் எழுதப்படும் ஒரு மறைநன்மை. அவள் ஒரு அக்கா மட்டுமில்லை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஞாமத். அவளுக்காக துஆ செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் அழகான இஸ்லாமிய நினைவூட்டல்களுக்கு லைக், ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.